எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபர டென்ஷனான ஒரு ஹெக்டிக்கான ஒரு vlog-ஆ இருக்க போது. காலைல ஃளைட்ல போயிட்டு நைட் ஃளைட்ல வந்துட போறோம். இது 24 hours எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல கைஸ். இது வந்து சடன் ட்ரிப். இப்பதான் வந்து கொஞ்ச நேரம் நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். ஸோ நைட்டு வந்து 3:30க்கெல்லாம் ஏஞ்சி நான் கிளம்பணும். மணி இப்போ 12 மணி. 3.5 மணி நேரம் தூங்கினாலும் ஒண்ணுதான், தூங்காட்டியும் ஒண்ணுதான். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கைஸ், நான் இதுக்கு இப்பவே கிளம்பி போக போறது கிடையாது. நான் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் இப்பவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு ஃபுல் டே நீங்களும் என் கூட தான் இருக்க போறீங்க. ஆக்சுவலா வந்து இது ஆன்லைன்லேயே முடிச்சிடலாம் இந்த ஈவெண்ட்டை அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் வந்து முடியவில்லை. அது போய் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்து விட்டது. அதனால் நான் வந்து உடனடியாக கிளம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ஏதாவது இந்த மாதிரி ஈவெண்ட்டு ஏதாவது அப்படிலாம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆவேன். லைக் ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்குறதுலேருந்து பேசிக்காக தலைக்கெலாம் குளிச்சுட்டு போகிறது, லென்ஸ் போட்டுக்கிறது அப்படின்னு ரொம்ப பண்ணுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வியட்நாம் ட்ரிப்போட எனக்கு லென்ஸ் காலி. தலைக்கு குளிக்கல, ட்ரிப்பெல்லாம் வந்துச்சு, தலைக்கு குளிக்கல, புதுசாக ட்ரெஸ்ஸும் இல்லை. பட் வேறு வழி இல்லை, ஐ ஹாவ் டு கெட் ரெடி. அதனால அட்லீஸ்ட் கொஞ்சம் முடியை வந்து அழகா இதுவாவது காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது பண்றேன். ஏன்னா தூங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். 12, 1, 2, 3, 3:30 3.5 hours நான் ஏஞ்சிக்க மாட்டேன். ஸோ கேர்ள் பண்ணலாமா இப்போ உட்காந்து? ஐயோ அவசரத்துல எல்லாமே தப்பா இருக்கு கைஸ். கொஞ்சம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் முடி ட்ரை தான், அதனால லைட்டா சீரம் போட்டு இது பண்ணலான்னு. வந்து சீரம்லாம் போட்டு சிக் எடுத்து தலையை வந்து இதுவாக வச்சிருக்கேன். அந்த கேர்லிங் ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன். நம்ம ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இன்னும் என்ன அப்டேட் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு போயிட்டு ஆக்சுவலாக பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியுமா. அம்மா பெயிண்ட்டு இது வால் ப்ரைமர் ஃபர்ஸ்ட் லேயரு, கலர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் வாங்கி வந்து வச்சேன். ஈவினிங் வரைக்கும் எனக்கு போகிறோங்கிற ஐடியாவே இல்லை. நாளைக்கு இதை வந்து நம்ம அழகாக பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எங்கே நாம் ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்து ஒரு பெரிய கிளிப் போட்டு சென்டரில் வந்து லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முடியாக எடுத்து 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 அப்படியே ரோல் பண்ணிட்டே வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு. ஓகே கைஸ், கம்பேரேட்டிவ்லி இதை முடிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தூங்குறேன் இல்லை அப்படியே படுத்து கிடக்குறேன். இன்னும் 3 hours தான் இருக்கு. ஃபோன் வேற சார்ஜ் போடணும். ஸோ காலையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, குட் மார்னிங்லாம் சொல்ல முடியாது. மணி வந்து 3:45 தான். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நானே ஆக்சுவலி எழுந்துட்டேன் அலாமுக்கு முன்னாடியே. இது என்ன செக் ஐ திங்க் இப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். வந்து இதை வந்து என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். ஓகே ஸோ ஹாவ் ஒன்லி 10 minutes. ஸோ இதை எப்படி கலட்டுறதுனே இப்போ எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து நமக்கு மீட்டிங் வந்து 12:30 தான். நான் வந்து எங்கே போகிறதெல்லாம் நான் ஏற்கனவே காலையிட்டு சொன்னனாலே எனக்கு தெரியலையே. ஸோ நான் வந்து இப்போது ஆக்சுவலாக பெங்களூரில் இருக்கிற கூகுள் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன். ஸோ மீட்டிங் வந்து 12:30 தான். பட் எனக்கு ஃப்ளைட் வந்து மார்னிங் 7 o'clock. மணி இப்போ வந்து 4:30. நான் அட்லீஸ்ட் 5 o'clock ஏர்போர்ட்டில் இருந்தே ஆகணும். அந்த 4:30 ஆக போகுது 10 minutes. நான் 5 o'clock ஏர்போர்ட்டில் இருக்கணும். அப்புறம் 10 minutes கேப்ல ஏறணும். நான் கேப் கூட போடல, கரெக்டாக 4:30 கேப் போட்டு புக் ஆடுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். I'm not gonna do anything to my face. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் அதான் அப்புறம் பேசலாம். ஓகே, ஹேர் ஏதோ கொஞ்சம் ரிசல்ட்ஸ் காட்டியிருக்கு. குட். சின்ஸ் மை ட்ரெஸ் இஸ் ப்ளூ, வாட்ச்மே ப்ளூலேயே போகலான்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பி எவ்ரிதிங் வெரி சிம்பிள். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் டு லுக் ப்ரொஃபஷனல் டுடே. ஸோ கம்பல் வந்து இது போடலாமா, இந்த ஹூக்ஸ் போடலாமா, அப்படி இல்லை அப்படின்னா இது போடலாமா அப்படின்னு ஐ ஃபீல் ஐம் வெரி டவுட்ஃபுல். ஐயோ என்ன பேசுறாடி எனக்கே தெரிஞ்சியே கைஸ். எதுவும் சீடுகீடுலாம் நினைச்சாரியே கைஸ். சத்தியமா பஸ்ஸை விட்டா கூட பிரச்சனை இல்லை, அடுத்த பஸ்ஸில் ஏறி போயிடலாம். ஃப்ளைட்டை விட்டேன்னா என் வீட்டில் நான் அவ்வளோதான் தூரம் போய் தோண்டி போச்சிருவாங்க. ஓகே which one I think we'll go with ringன்னு நினைக்கிறேன். இல்லை மாட்ட முடியல. நல்லா குளிச்சுட்டு வந்து பட் ஸ்டில் கண்ணி போகாத மாதிரி இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். மும்பை பெங்களூர் ரீச் ஆகி எனக்கு ஆக்சுவலி நிறைய டைம் இருக்கு. ஐயோ நினைச்சிருச்சு பரவாயில்ல, ஆக்சுவலி நிறைய டைம் இருக்கு. பட் ஆனா இப்போ எனக்கு வெளியில போறதுக்கு ஏதோ ஏர்போர்ட் போறங்கும் போது எனக்கு கண்மை இல்லாம வெளியில போக மாட்டேன் ஆக்சுவலா. அதனால வந்து என்ன பண்ணலாம்,
நம்ம வந்து அட்லீஸ்ட் கண்மையும் லிப்ஸ்டிக்கும் மட்டுமாவது போட்டு கேப் போட்டுடலாம். கேப் முன்னாடியே புக் பண்ணிருக்கலாம், எக்ஸ்ட்ரா அதிக காசு ஆகுதுன்னு ஆன் ஸ்பாட்ல போட்டுக்கலாம்னு நினைச்சேன். இந்த சீரம் ஒரு டிராப் கூட வரல. ஐ ஹவ் ட்ரைடு மை பெஸ்ட், ஒண்ணு கூட வரல. தண்ணி மாதிரி ப்ளீஸ் 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 வரல. ஒன்னும் இல்ல, பெரும் பவுடர் தான் இன்னைக்கு. நான் கண்ணை மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் எங்க வேணாலும் போயிடுவேன். பிகாஸ் இது இல்லாம எனக்கு என்னைய பார்க்க பிடிக்காது. இது மட்டும் வச்சுட்டேன்னா ஐ எம் டன் டு கோ. ஃபிளைட் 10 minutes earlier. கடவுளே, அதை நான் எப்படி சொல்றேன்னே தெரியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் ஆனா. ஸோ ஆக்சுவலி என் ஃபிளைட் 10 minutes early. ஆனா என்னுடைய கேப் வந்து 16 நிமிஷம் டிலே. அந்த அண்ணன் வந்து இல்லம்மா எனக்கு 13 நிமிஷம் தான் காட்டுதுன்னு சொல்றாரு. நான் இப்படி இருக்கேன், லிட்ரலி தலைலாம் எதுவும் ஆறல. ஆக்சுவலி ஈரமா இருக்கு கைஸ். அதுக்கப்புறமா வந்து ஈரமா இருக்கு, பிளஸ் நான் வந்து டென்ஷனா வேற இருக்கேன். குளிச்சேன்னா அந்த இன்னொரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணதுனால இப்படி இருக்கு. இன்னும் 8 minutes இருக்கு. பட் இருந்தாலும் நான் போய் ரோட்ல வெயிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல அவரா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல இங்கேயே ஒண்ணு வருது. கைஸ் நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் கைஸ். ஹலோ அதோ 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 எங்க காணாம போயிடுச்சு. ஐயோ அதுக்குள்ள காணாம போயிடுச்சு. இப்ப மாறியே இருக்கும். அது மாறதா தெரியல, நம்ம கிளம்பலாம். இது மாறிடுச்சு. 6E6081 பெங்களூரு 35 to 59. அதுதான் கைஸ், போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. அண்ட் யா அப்பா, லாஸ்ட் டைம் நான் பெங்களூர் வரும்போது there was a what is that வாவ் மோமோஸா ஏதோ ஒன்று இருந்தது. அது இப்போ இருக்கணும்னு நான் நம்புறேன். பிகாஸ் ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. அங்கே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரேவிங். நான் கொண்டு வந்தது இந்த ஒரே ஒரு பேக் மட்டும்தான். ஸோ இப்போ செக்கிங் போடணும். அதில் என் லேப்டாப் இருக்கு, இது வந்து மைக்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கலட்டி நான் வச்சுட்டு வரேன். எஸ் ஐ ரிமெம்பர், நான் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு வாவ் மோமோஸில் சாப்பிடணும் போல இருக்கு. மைக் கனெக்ட் பண்ணல, அதனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். வாவ் மோமோஸ் இருக்கு, அது திறந்தும் இருக்கு, டைமும் இருக்கு. ஓகே, இதை எங்கேயுமே செட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இன்னும் நமக்கு 1 hour டைம் இருக்குது. நான் வந்து எனக்கு என்னென்னா அந்த மோமோஸ் சாப்பிடணும் கடை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நான் ரொம்ப ஜாலியாக வந்தேன். பட் நான் போயிட்டு வேறு அங்கே வந்து பக்கத்து மோமோஸ் கடை, பக்கத்தில் மெட்ராஸ் காஃபி, அப்புறம் ஒரு வாஃபிள் கடை. நான் வர போயிட்டு செக் பண்ணுறேன் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. வாங்கணும்னு ரொம்ப நேரம் செக் பண்ணுறேன். மெட்ராஸ் காஃபியில் ஒரு அக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த கடையில் ஆள் இல்லைம்மா, கடை ஓப்பன் ஆகல அப்படிங்கிறாங்க. என்னடா திறந்துருக்கு, லைட் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனால் என்னடா அப்படின்ட்டு வெரி டிசப்பாயிண்டட். பக்கத்தில் இருந்த வாஃபிள் கடையை அப்போ திறக்கல. அப்புறம் நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பார்த்தா வாஃபிள் கடை வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வாஃபிள் வாங்கிட்டு அந்த அக்கா வேற அவங்களுக்கு QR கோட் வந்து மிஷின் ஒர்க் ஆகல, பக்கத்து கடைக்கும் எத்து கடைக்கும் ஓடிட்டே இருந்தாங்க. நானே கோளாறான ஆளு. ஏன்னா நான் வந்து கடைக்கு அந்த அக்கா பாவம் அவங்க என்னோட டென்ஷனாக இருக்காங்க. ஜிபே வைக்கிற ஸ்கேனரை காணும். நான் வேற வாங்கிட்டேன். அப்போ ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு தான் அதில் வாங்கி வைக்கணும். அப்போதான் வந்துட்டு அங்கே பில் போடும்போது பாலா நான் மிஸ் பண்ணேன். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு 1 hour இருக்கு. ஸோ இப்போ நான் அதை பொறுமையாக சாப்பிட்டு ஸ்வீட் வேறு இப்போ தான் பார்க்குறேன். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்சா ஹட்டு, KFCலாம் இருந்திருக்கு. இட்ஸ் ஓகே ஓகே, இது போதும். இதை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் தண்ணி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு அங்கே போய் இறங்கிட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம். ஐயோ, அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறோம் கைஸ். சென்னையிலேருந்து பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 hour தான். இப்போ நான் லேண்ட் ஆகிட்டேன். இங்கே கேப் வேறு ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயம் புக் பண்ணுறது. உள்ள அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பட் மைக் ஆனே ஆகலை. ஸோ எஸ், டக்குன்னு வந்துட்டு மூஞ்சில் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு காட் ரெடி, கூகுள் ஆஃபீஸ்க்கு போகிறோம். இட்ஸ் என்ன சொல்கிறது எனக்கே தெரில. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் என்னோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 to 5:30. மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8:45 தான் இருக்குது. இன்னும் நிறைய நேரம் இருக்குது. இங்கேருந்து மெயின் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஸ்டில் எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது. பசிக்குது, ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். வரதால நீ சாப்பிட்ட அப்படின்னா அது வேறு இது வேறு கைஸ். அதாவது இப்போ நான் என்ன முயற்சியில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வரும்போது அப்படியே வெளில வந்து ஏறிட்டேன். அண்ட் இப்போ தான் அது பார்த்தேன். அது பேர் வந்து ஊபர் பிளாக், ஊபர் கம்ஃபர்ட் அப்படின்னு 2 இருக்குது. ஆனால் அது வந்து அதிக ரேட்டாம். பிகாஸ் எல்லாமே ஹை அண்ட் கார்ஸு, ஏதோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய பணக்கார கார்லாம் கொண்டு வந்து அதிக விலைக்கு கொடுக்குறாங்க. இங்கேருந்து மெயின் சிட்டிக்கு போகிறதுக்கு 800 rupees கேபு. சரி, we have plenty of time. 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. why can't we just walk? இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் நார்மல் ஊபர் ஜோன் இருக்குமா, அங்கே ரெகுலராக பே இருக்கும்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் கோ அண்ட் செக். டைம் நிறையா இருக்குது, அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஆக்சுவலி ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் கம்மியாக இங்கே இருக்கிற மாதிரி தெரில. ஒரு 50 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது.
சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வழியா கேப்ல ஏறியாச்சு. ஆக்சுவலா நிறைய பேர் நான் கூகுள்ல வேலை பார்க்குறேனா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வேலை தான். யூடியூபோட நிறைய கொலாபரேஷன் ஒரு யூடியூபோட ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது கூகுள் ஆஃபீஸில் தான் வைப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்தது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் இப்போவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மீட்டிங் மாதிரி தான். தேங்க்யூ. இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஆக்சுவலாக வந்து இது வந்து பல பில்டிங் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பில்டிங் இருக்கும் போல, பெருசு பெருசாக எல்லா கம்பெனியும் இருக்கு. கூகுள், லசஞ்சர், மைக் என்னென்னவோ இருக்கு. ஸோ இது வந்து நான் கேப்ல வந்ததுனால கவனிக்கவே இல்லை. இது பார்த்தா ஒரு ஐடி ஹப் மாதிரி உள்ளுக்குள்ள வந்துருச்சு முழுசா. இப்போ இங்க நார்மல் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட், நடமாடும் வண்டி அதெல்லாம் இல்லைங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு வர கேப் அப்படிதான் இருக்கு. இதை விட்டு வெளில போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் காலைல ஏதாவது சாப்பிடணும், ப்ளஸ் எனக்கு இன்னும் 2 மணி நேரம் சும்மா என்னால் இங்கே உட்காந்துருக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அங்கே இருக்க செக்யூரிட்டி சொன்னார், லைக் நீங்கள் எங்கேயாவது வெளில போகணும், எப்படி ப்ரோ போகிறது, இவ்வளோ தூரம் எங்கே நடந்து போகிறது அப்படின்னு. மெயின் ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி எவ்ரி 10 மினிட்ஸ் இங்கே ஒரு பஸ் சும்மா வரும் போல. ஏன்னா பாவம் மக்கள் எப்படி வெளி உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்குள்ளே வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டுருக்காரு. ஹோப்ஃபுல்லி நான் மெயின் ரோடு அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து விட்டேன், வெளி ரோட்டை பார்த்து விட்டேன். நான் லாஸ்ட் டைம் வந்து கூகுள் அனந்தா ஆஃபீஸ் வந்திருந்தேன். ஆக்சுவலி அது வந்து அப்படியே ரோட்லேருந்து அப்படி சைடு எடுத்தோம்னா ஆஃபீஸ். பட் இது வந்து இந்த உலகம் இங்கே தான் ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பூமியே இருக்குது. சவா எப்படி தான் இங்கே வேலை பார்க்குறவங்களாம் தினம் வருவாங்கன்னே தெரில. இப்போ போய் ஏதாவது ஒரு கடையை பிடிச்சி, இந்த ரோடு எனக்கு நல்லா தெரியுது, இங்கே அதுதான் அனந்தா ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆப்போசிட்லேயே இருக்குது. அதுவும் கூகுள் ஆஃபீஸ் தான். இதுக்குள்ளே பல ஆஃபீஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு கூகுள் ஆஃபீஸ் இருக்குது. சரி, இப்போ எங்கேயாவது போய் சாப்பிடுவோமா? காலையில் சாப்பிட்டதே ஜங்க் தான். ஆனால் இப்போவும் நான் வந்து பிரியாணி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலி எனக்கு தெரியும். நான் லாஸ்ட் டைம் அனந்தா கூகுள் ஆஃபீஸ் வரும்போது இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் ஸ்டே பண்ண ஹோட்டல் அண்டு நான் அப்போ சாப்பிட்ட பிரியாணி கடை. அண்ட் எனக்கு லஸ்ஸி இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிடிக்கும். அது காரணம் அந்த லஸ்ஸி கடை தான். அங்கே தான் முதல்ல மேங்கோ லஸ்ஸி குடிச்சு அடிக்ட் ஆகி நான் அடிக்கடி இன்ஸ்டா ஸ்டோரியில் லஸ்ஸியாக போட்டுட்ருந்தேன். பட் இப்போ அப்படியே அந்த இடத்துல நடந்து வந்தேன்னா இந்த கடையில் வந்தேன். எனக்கு இந்த சாம்பார், இட்லி, பொங்கல் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. அதுவும் பிரியாணி இருக்குன்னு சொல்லும் போது நோ, பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் கூட பிரியாணி தான். ஸோ ஐ ஹவ் ஆர்டர் சம்திங். ஹைதராபாத் பிரியாணிங்கிறாங்க. ஐ ஹவ் நெவர் டேஸ்டட் ஹைதராபாத் பிரியாணி, ப்ராப்பர் ஹைதராபாத் பிரியாணி. தெரில, பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி வேற லெவலில் இருக்குங்க. சூப்பர், ஆக்சுவலி செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது. கடை பேரை கூட நோட் பண்ணல. ஸோ இதுதான் கூகுள் ஆஃபீஸோட லாபி. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அண்ட் இது வந்து என்னோட டேக் கார்டு, ஐடி கார்டு மாதிரி. இன்னைக்கு எனக்கு வந்து 2 இல்லை 3 பிராண்ட்ஸோட மீட்டிங் இருந்தது. பட் ஆக்சுவலி அது 5 பிராண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 5 மீட்டிங் அட்டன் பண்ணணும். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தீமில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து லாங்குவேஜோட நேம் தான் வந்து ரூம் நேமு. உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாம் பெருசாக எடுக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பிராண்ட்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் இப்போ 5 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் எனக்கு தூக்கம் இல்லாதனால தூக்கம் வேறு வருது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபுட்டு தான். ஆல்ரெடி அங்கே போய் நான் லஞ்சும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் செஷனும் இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் 2 பிரான்ச்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆன் த ஸ்பாட்டில் அடுத்த மீட்டிங்கையும் நான் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் அட்டன் பண்ண இந்த 5 செஷனோடைய ரிசல்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் வீக் மெயிலில் வந்துடும். மணி இப்போ 5:30 ஆச்சு. ஈவென்ட் முடிஞ்சுது. அண்ட் எனக்கு இன்னைக்கே 10 o'clock ஃப்ளைட்டு. மீட்டிங் எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. ஆக்சுவலாக வந்து நான் திருப்பி அதே ரூட்ல தான் போவேன். அதுவும் அங்கே இருக்கு. அந்த கடையில் போய் லஸ்ஸி வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப வேப்பலாக இருக்குது. தின்னு இருந்தேன். ஸோ இன்னும் அப்படியே டேரெக்டாக கேப் போட்டேன். இப்போவே வந்து 5:30, இப்போவே கிளம்பணும் அப்படின்னாலுமே 7 o'clock தான் ரீஜன் காட்டுது. 8, 9, 10 2 hours முன்னாடி இருக்குமா, கரெக்டாக இருக்கும். போய் வீடு போய் சேருவோம். 2 hours later. காலையில் நான் எப்படி வந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலி ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கேன். முடி மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கு. ஸோ இப்போ போய் ஏதாவது ஒரு டெர்மினலுக்குள்ள போயிட்டு இதில் போய் போர்டிங் பாஸை வாங்குவோம். கண்டிப்பாக இந்த டைமில் என்னை சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை இவ்வளோ க்ரோ ஆக்கணும் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ட்ரிப் போகணுமா வேணாமான்னு யோசிச்சேன். பட் போனதுனால இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறையா பீப்புளை மீட் பண்ணது. அது என்னன்னே தெரியல, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த எக்ஸிட் டோரே வருது. இதனால என்னால் சீட்டை அசைக்க முடியாது கைஸ். 1 hour later. ஸோ எஸ் கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே கண்ணே திறக்க முடியல. நான் அங்கே நல்லா தூங்குனது தான். அதோட அப்படியே தூக்கத்திலே வந்துட்டேன். வர வழியிலே வந்து ஆட்டோக்காரனாட்டி என்ன நிப்பாட்டுறீங்களா, சாப்பாடு மட்டும் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டே வந்துட்டேன். பிகாஸ் நைட் இப்போ வந்து 12 மணி கரெக்டாக. வந்த உடனே மூஞ்சி கழுவி அதையும் ப்ராப்பராக கழுவல, பசிக்குது. ஸோ சாப்பிட்டு அப்படியே தூங்கிலான்னு இருக்கேன். நாளைக்கு நானா எஞ்சிக்கிறதான் டைம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த நாள் போச்சு.
இந்த டே போச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் கைஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா பாய், குட் நைட். இதுக்கு மேலே என் கண்ணை என்னாலே பார்க்க முடியல, கண்ணு சுருங்கிட்டே வருது. குட் நைட்.